ஒரு சந்தோஷமான ஒரு நாள். நாம் இன்னையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை குறித்து தியானிக்க போகிறோம். தியானிப்பது மட்டுமல்ல, எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறேன்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய பயணம், ஆவிக்குரிய வளர்ச்சி மிகுந்த முக்கியம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அவரில் இருக்கிற பரிபூர்ணத்தினுடைய சகலவற்றிலும் நாம் வளர வேண்டும், தேறினவர்களாக நிற்க வேண்டும். What good is it for a man to say, I am a Christian but do not have the power of God? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் அவரில் தேறினவர்களாய் நிற்க வேண்டும். அவர் வரும்போது அவருடைய சாயலாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருக்குள் என்னென்ன குணாதிசயங்களும் வரங்களும் இருந்ததோ அத்தனையும் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு, அவரை போல நம்மை மாற்றுவதற்கும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபமெல்லாம் என்னவாக இருக்கணும்? ஆண்டவரே, என்னை இன்னும் உம்மை போல மாற்றும், உம்மை போல வல்லமை உள்ளவனாய் என்னை எழுப்பு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறேன்? Christianity is not a abstract religion. Christianity is not a religion just on the paper. Christianity is power. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வல்லமையினுடைய வாழ்க்கை. சொல்லுங்க ஆமென். ஏதோ ஒரு ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி ஏதோ எழுத்தில் இருக்கிற ஒரு கதை என்று அல்ல. இது ஒரு புராண கதை மட்டும் அல்ல. இது இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் அ ஹிஸ்டாரிக்கல் புக், பட் ஆல்சோ அ புக் தட் ஷோஸ் அஸ் த வே டு கெட் த எம்பவர்மெண்ட். ஒரு பொறுப்பை யாராவது நம்ம கொடுத்தோம்னா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும். அப்போதான் அந்த பொறுப்புக்கு மரியாதை. உதாரணமாக, தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரினா அந்த முதல் மந்திரிக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் என்ன தேவைன்றதை பார்த்து அவர் அந்த அதிகாரத்திலிருந்து செயல்படும் போது அவர் சொல்வது அந்த மாநிலத்திலே நடக்க வேண்டும், நடக்கும். காவல்துறை கீழ்ப்படியும், சிவில் ஒர்க்ஸ் கீழ்ப்படிவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ்ப்படிவாங்க, கலெக்டர் கீழ்ப்படிவாங்க. ஏன்? அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பிரஜையா இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் நின்று அவர் செயல்படும் போது மற்றவர்களிலிருந்து அவர் தனித்து செயல்படுகிறார். அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள், மக்களுக்கு நன்மை நடக்கிறது. இதே போல ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்கள் மூலமாய் இந்த பூமியை நடத்த விரும்புகிறார். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாய் இருப்பது முக்கியமல்ல, கிறிஸ்தவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தில் வாழ்வது முக்கியம். If it's not just being a Christian means an anointed person. Christ என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஆவியானவர் வரும்போது அவர் எதை கொண்டு வருகிறார்? அவர் சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறது மட்டுமல்ல, அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு பரலோக பிதாவினுடைய விசேஷித்த வரங்களை நமக்கு கொண்டு வருகிறார். Gifts are the special empowerment that the Father gives to those He pleases so that they can expand and extend the kingdom of God. இந்த பூமிக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் கொடுக்கிற அனுக்கிரகம் வரங்கள். சொல்லுங்க ஆமென். ஆகவே தான் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை கிட்ட சொல்றாரு, நல்ல கவனிங்க, பல காரியங்கள்ல அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டு வர்ற பவுல் அப்போஸ்தலன் 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களில் குறைவுபட்டு காணக்கூடாது என்கிற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. We see that Paul has a burden that the people in the church should not be ignorant of the gifts. முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம்.
அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. மீனிங், இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வந்து it is the sign of the Spirit's continued efficacious presence in the church. பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ச்சியான வழிநடத்துதல், அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவது ஆவியின் வரங்கள். கையவே தழுவியா சொல்லுங்க. ஒரு சபையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ன்றதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அந்த சபையில அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், பிசாசு துரத்துகிற அந்த கிருபைகள், இதையெல்லாம் வெளிப்படும் போது அந்த சபையில் ஆவியானவர் அசைவாடுகிறார். So this is very essential for the church. A church is a church of power. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. திருச்சபை என்பது சிறு பிள்ளைகளை பராமரிக்கிற கிரஷ் கிடையாது. இட்ஸ் நாட் அ பிளேஸ் வேர் ஃபீடிங் பாட்டில் இஸ் கிவன். திருச்சபை என்பது பேபிஸ் கிரஷ் இல்ல, மிலிட்ரி அவுட் போஸ்ட். நம்ம சைனா பாகிஸ்தான் பார்டர்ல, அந்த பார்டர்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, கையில் துப்பாக்கி ஏந்திக்கிட்டு வர்ற இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் சுட்டு தள்ளி அங்கே நின்று யுத்தத்தில் நிற்கிறாங்களே, அது மாதிரி ஒரு மிலிட்ரி அவுட் போஸ்ட் தான் கர்த்தருடைய சபை. கையை உயர்த்துவார், அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் பிசாசின் பிடியிலையும், யாரெல்லாம் குழப்பத்திலையும், யாரெல்லாம் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அவர்களையெல்லாம் விடுவிக்கிறதுக்காக தேவன் கொடுக்கிற விசேஷித்த கிருபை வரங்கள். The special gift that God gives as gracefully, அதுதான் ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற வரங்கள். ஆகவே இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வரங்கள் பூமிக்குரிய வரங்கள் அல்ல. இது பரலோக பிதாவானவர் அவருடைய ஆவியின் மூலமாய் கொடுக்கிற வரங்கள். கடையில கிடைக்காது, யாரையும் ப்ளீஸ் பண்ணி வாங்கிட முடியாது. ஏதோ ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் தலையில கையை வைக்கிறதுனால வர்றது கிடையாது. It is not a human empowerment. It's a spiritual empowerment only by the Spirit. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இந்த வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் தான் இதை வாங்க முடியும். இந்த வரத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலர்கள் இதை பயன்படுத்தும் போது, இதை பார்த்த சீமோன் என்கிற ஒரு மனிதன், அவன் மாய வித்தைக்காரனாய் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து சொல்றான், எனக்கும் இந்த வரம் வேணும், இந்த வரத்தை எனக்கு தருவீங்களான்னு சொல்லி பணம் கொடுத்து இந்த வரத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்றான். ஒரு மந்திரவாதி மந்திர வித்தையை இன்னொரு மந்திரவாதி கிட்ட போய் காசு கொடுத்து கத்துக்கலாம். இன்டர்நெட்ல நிறைய மந்திர வித்தைகள், மாய வித்தைகள் செய்வது எப்படி என்று சொல்லி கற்றுக்கொள்கிற தளங்கள் இருக்கிறது. அது மாதிரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அவனுடைய இன்டென்ஷன் ஆஃப் வரங்கள் என்ன? இவங்க கையை வச்சா பரிசுத்த ஆவியை பெறுறாங்க, நானும் இதை ஒரு பிஸ்னஸா பண்ணா நல்லா இருக்குமே. சீமோனுக்கு மாய வித்தைக்காரன், அவனுக்கு இந்த மாதிரி கையை வச்சா ஒருத்தவங்க அபிஷேகம் பெறத மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா நிறைய கூட்டம் வரும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அவனுடைய இன்டென்ஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் வந்து பணம் சம்பாதிக்கிறது, புகழை சம்பாதிக்கிறது, பெயரை சம்பாதிக்கிறது. அப்போதான் பேதுரு அவனை கண்டித்து சொல்கிறார், தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினாலே உன் பணம் முன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியினாலே இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை.
உனக்கு இதுல பங்கே கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்த, நீ வரத்தை எதுக்கு கேட்கிற? நானும் வரம் பெற்றவன் சொல்றதுக்கா? வரத்தை வாங்கினா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கையவே தலைவியா சொல்லுங்க. எந்த ஆதாயமும் இல்லாம அதாவது சொல்றேன் கேட்டுக்கோங்க, தயவு செய்து தப்பா நினைத்துக் கொள்ளாதீங்க. தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவங்க, தீர்க்க தரிசி என்று சொல்லி நிறைய பேர் உங்களை தேடி வர்றதுக்கும் அவங்களுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கும் ஒரு நாளும் தீர்க்க தரிசன வரத்தை சுய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சுகமளிக்கிற வரம் எல்லாமே ஆண்டவருக்கு என்று மகிமையை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு ஒதுங்கிடணும். இந்த வரம் எனக்கு இருக்குது, என்னை தேடி வாங்கன்னு சொல்லி பப்ளிசிட்டி ஒரு நாள் ஏசாமி பண்ணவே இல்லை. யாருக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அவங்கள பார்த்து சொன்னார், இது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னார். அதுதான் வரம் பெற்ற மனிதனுடைய அழகு. என்னை பற்றி போய் 4 பேர்கிட்ட சொல்லுங்க, அடுத்த ஜூம் காலுக்கு நிறைய பேரை கூட்டுவாங்க. ஆண்டவர் அந்த மாதிரி பப்ளிசிட்டியே பண்ணலை. வரம் பெற்ற ஊழியர், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், பிராக்கெட்டில் போட்டுக்கிறது நோ நீடு. நீங்கள் ஊழியக்காரனாக இருந்தால் வரம் செயல்படணும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலே கர்த்தருடைய வரம் உங்களில் கிரியேட் செய்யணும். அது பேசிக் தகுதி. அதை பெருசாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல வரமுறை? எத்தனை பேருக்கு வேணும்? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வரங்களை தாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வரங்களை தாங்கப்பா, உமக்காக ஊழியம் செய்யணும். ஸோ ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் வரங்களை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது? சில வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இவருடைய வாஞ்சை என்னவா? அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதலும் படையும்படிக்கு. விசுவாசம் உங்களிலும் என்னிலும் இருக்கிற அந்த விசுவாசம். அந்த மேல உள்ள வசனத்தை வாசிங்களேன், 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுல ஆறுதல் அடைகிறாராம் இவரு? ஆவிக்குரிய வரங்களை பெற்று நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எழுதி கொள்ளுங்க, வரங்கள் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தும். நான் ரட்சிக்கப்பட்ட போது முதல்ல நான் பவர் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறேன் திருப்பத்தூரில். அப்போது ஆவிக்குரிய வரங்களை குறித்து அங்கே சொல்கிறாங்க. அப்போது பிசாசு பிடிச்ச சில பேர் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சாம் ஜெபதுரனுடைய மகன் பாஸ்டர் ஆஸ்போன் ஜெபதுரை அவர் என்னை கூப்பிட்டு, அண்ணன் இங்கே வாங்க, இந்த பிசாசு பயங்கரமாக ஆடுறான், இவனை கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் எந்த பிசாசுக்கும் ஜோம் பண்ணதே இல்லை. அது நம்ம டெரிட்டரியே கிடையாதுன்னு சொல்லி நான் ஒதுங்கி இருந்தாள். ஆனால் அன்னைக்கு என்னை கொண்டு போய் நின்ன பிறகு நான் என்ன பண்ணுறது? அந்த பிசாசை பார்த்தா அவன் 10 பேர் அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தனால என்னை கொண்டு போய் விட்டாங்களான்னு தெரியல. நான் போய் நின்று அந்த பிசாசு பிடித்த அந்த பையனை பார்த்த உடனே அவன் என்னை பார்த்த உடனே அப்படியே பொட்டி பம்பா அடங்கிட்டான். அப்படியே அவன் பாட்டுக்கு அப்படியே முழங்கால் போட்டான். நான் ஜோம் பண்ணுறேன், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போகுது. அன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ என்னை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தினது எது? இந்த ஆவியின் வர எனக்குள்ள செயல்பட ஆரம்பித்த போது எனக்கு ஒரு அத்தாட்சி கிடைத்தது, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் பின்பற்றுகிற கடவுள் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு வரங்கள் தேவை? நம்முடைய தேவன் சிறந்தவர், வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி. பாருங்க, பவுலால ரோம சபைக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய வரங்களை பற்றிய டீச்சிங்கை கொடுக்க முடியும், ஆவியானவர் கொடுப்பார்.
நான் உங்களுக்கு வரத்தை கொடுக்க முடியாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்க தலை மேல கையை வைக்கலாம். ஆனா கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு சேனலா எங்களை பயன்படுத்துவார், ஆனா கொடுக்கிறவர் ஆவியானவர். உங்க போதகர், உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்க மேல அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை ஊற்ற போகிறார். தேவ பிள்ளையே, நம்ம இந்த பூமியில இருக்கும் போது இந்த கர்த்தர் இந்த பூமியில பல குழப்பங்களுக்கு சொல்யூஷனை எங்க இருந்து கொடுக்க போறாரு? இந்த பூமியில பல குழப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் சொல்யூஷனா தான் சபையை வச்சார். சபைக்குள்ள எதுக்கு வரங்களை வச்சாரு? வரங்கள் மூலமாக தான் உலகத்துக்கே கர்த்தர் சொல்யூஷன் கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் வரம் படைத்த யோசேப்பு முழு தேசத்துக்கும் பஞ்சத்துல எப்படி செயல்பட வேண்டும், வரப்போகிற 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் அதுக்கு முன்னாடி வரப்போற திரட்சிக்கு பிறகு வரப்போகிற பஞ்சத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி அவருக்கு கிடைத்த அந்த வரத்துல பார்வோனுடைய கனவை இன்டர்பிரேட் அதனாலதான் தேசம் காக்கப்பட்டது, யாக்கோபுடைய வம்சம் காக்கப்பட்டது. கையவே தெளிவா சொல்லுங்க. இல்லவெட்ட யாக்கோபுடைய வம்சம் பஞ்சத்திலே மரித்து போயிருக்கும். உலகம் முழுசும் பஞ்சம். யாக்கோபின் குமாரர்கள் அந்த பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்தில் இருக்கிற பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்து களஞ்சியத்தில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த வீட்டு அந்த கோதுமையை வாங்கி அவங்க சாப்பிட்டதுனால தான் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அதனால தான் 12 கோத்திரங்கள் வந்தது. காரணம், யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த பல வர்ண அங்கி ஆகிய ஆவிக்குரிய வரங்கள். Somebody said amen. ஆகவே வரங்கள் தான் காப்பாற்றும். இன்னைக்கு நம்ம வரங்களை சரியா பயன்படுத்தணும்னா கொரோனாவுக்கு வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி எந்த மருந்து எதிலிருந்து எடுக்கணும்ன்றதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவை இன்றைக்கு வரங்கள், சொல்யூஷன். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எங்க இருக்குது? சபையில இருக்கிறது. தேசங்களின் மேல் இருக்கிற அந்த குடிவெறியின் ஆவிய, அந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தை வச்சு யாருக்கு விரோதமா என்ன பில்லி சூனியம் எங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க, வீட்டில் எங்க புதைச்சு வச்சிருக்கிறாங்க, இதை வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட் செய்கிற அந்த தற்கொலையின் ஆவி இவங்களுக்குள்ள இருக்குது. இவங்களை இப்போ விட்டோம்னா போய் தற்கொலை பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு இப்பவே டெலிவரன்ஸ் தேவை. இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் இருந்தால்தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்க முடியும். வெளிச்சம்னா இருளை போக்கணும். கிறிஸ்தவன்னா உலகத்துக்கு பரிகாரத்தை தெரிவிக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், வெளிச்சம்னா இருளை போக்கணும். கிறிஸ்தவனா இருந்தா உலகத்துக்கு சொல்யூஷன் தரணும். கிறிஸ்தவர்களிடத்துல சொல்யூஷனுக்கு உலகத்தார் மாதிரி நாமும் வந்து குழம்பி தெரியலையே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. ஜெபிச்சா கர்த்தர் பேசுவார். அதுக்காக தான் வரத்தை கொடுக்கிறாரு, அதுக்காக தான் அந்நிய பாஷையை கொடுக்கிறாரு, அதுக்காக தான் சுகமளிக்கிற வரத்தை கொடுக்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், எல்லாரும் சொல்லுங்க, குறைவில்லாதவர்களாய். வரத்துல சபை குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. பவுல் கொரிந்து சபைக்கு பேசும்போது தெளிவா சொல்றாரு, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒரு வரம் கிடையாது, எல்லா வரமும் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா வரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கையவே தலையில சொல்ல. நான் அறிந்த பரிசுத்தவான்களில் எல்லா வரங்களிலும் கிரியை செய்கிற ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். சில தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லா வரத்திலையும் அவர்கள் கிரியை செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் வரங்களை பெற்றிருந்தாலும் ஒரு சில வரங்களிலே ஷைன் பண்றதை பார்த்திருக்கிறேன். எல்லா வரங்களும் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். பவுல் அப்போஸ்தலனுடைய பெரிய வாஞ்ச சபை எல்லா வரத்தையும் பெற்றிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய்
தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். eagerly desire gifts of the spirit. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. eagerly desire the gifts of the spirit. அவர் சொல்றாரு, எல்லாருமே இந்த ஆவியின் வரங்களை நாட வேண்டும். wisdom gifts நாட வேண்டும். விசேஷமாய் நான் உங்களுக்கு அதை பின்னாடி சொல்றேன். wisdom giftsனா என்ன? what are the gifts of wisdom? what are the gifts of miracles? இப்படி பகுத்து நம்ம ஆவியின் வரங்களை பிரித்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இவருடைய வாஞ்சை என்ன? சபையே ஞான வரங்களை விரும்புங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சபைக்கு வர எத்தனை பேர் வரங்களை விரும்புறாங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சபையில் வரங்களை விரும்புகிறோம்? சபைக்கு வர்றவங்க, நான் கேட்குறேன், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த ஆஃபீஸில் ப்ரமோஷன் வேணுமா வேண்டாமா? சம்பள உயர்வு வேணுமா வேண்டாமா? அதில் மட்டும் வளர்ச்சி எதிர்பார்க்கிற கிறிஸ்தவங்க சபைக்கு வரும்போது சபையில் நான் வளரணும்னு சொல்லி ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம ஏன் எதிர்பார்க்கறது இல்லை? வந்தபோது இருந்த அதே ரட்சிப்புலையே வண்டியை ஓட்டுறோமா, இல்லை அந்நிய பாஷை வர பெற்றோமா? அதுக்கு பிறகு வியாக்கியானம் வரும், அதுக்கு பிறகு பிசாசு துரத்துற வரும், குணமாக்கும் வரும், இப்படி பல வரங்கள் இருக்குது. அந்த வரங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா? அந்த வரங்களில் வளர்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறார். தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்க. ஏன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தீர்க்க தரிசன வரம் தான் கர்த்தருடைய சித்தம் என்னன்றதை நம்ம அறிந்து புரிந்து நாமும் நடக்க முடியும், மற்றவங்களையும் நடத்த முடியும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு, இந்த இதை கற்பனைகள் என்று இதை ஒத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய கற்பனைகள் என்ன? எல்லாரும் ஆவிக்குரிய வரங்களில் வளர வேண்டும். சொல்லுங்க ஆமென். கையை வைத்து சொல்லுங்க, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். நான் சீரியஸா கேட்கிறேன், வரத்துக்காக வெறி இருக்குதா இல்லையா உங்களுக்கு? நான் சாம் ஜபுரன் கூட இருக்கும்போது சும்மா ஊழியத்தை கத்துக்கிறதுக்காக போல, எனக்கு ஆவியின் வரங்கள் வேணும்னு தாகம், வெறி. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஃபாஸ்டிங் போடுவேன், 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன், 7 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன், 21 நாள். இப்பெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த வெறியே இல்லை. ஊழியத்தை ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பாஸ் டைமா சில பேர் பண்றதை பார்க்கிறேன் நான். ஊழியத்தில் ஒரு தாகம், வாஞ்ச, ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், ஆண்டவர் என்ன என் மூலமா கிரியேட் செய்யணும், ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கணும். ஆவியின் வரங்கள் உங்களுக்கு உள்ள கிரியேட் செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா ஆண்டவரே உங்களை உயர்த்துவாருங்க. ஊழியத்தில் உங்களுக்குள்ள கிரியேட் செய்கிற அந்த வரம் யாராலையும் தடுக்கவே முடியாது, யாராலையும் அதை நிறுத்தவே முடியாது. உங்களை கர்த்தர் பயன்படுத்துறதை யாராலையும் நிறுத்த முடியாது. பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறாரே, பயன்படுறாங்களே. ஒரு சபைக்கு வரும்போது எல்லாரும் பிசாசு தோற்றுறவங்களா இருந்தாங்கன்னா எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களா இருந்து அந்த சபைக்குள்ள அவங்க நல்ல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பிராக்டிஸ் பண்ணி ஒழுங்கா அதை கடைபிடித்தா இந்த சபை எப்படி மகிமை உள்ளதா இருக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையை பிரிப்பதற்காக வரங்கள் அல்ல, சபையை சேர்ப்பதற்காக வரங்க. சபையை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காக வரங்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இஸ்ரவேலருக்கு ஒரு பங்கு கடின மனதுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ரகசியத்தை
நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு ரகசியம் தெரியணும்? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஆவியின் வரங்கள் தேவை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் வரத்தை கொடுத்து ரெடியா இருக்கிறார். ஸ்பெஷல் கிரேடு இவங்களுக்கு தருவேன், அவங்களுக்கு தருவேன், டாமுக்கு தருவேன், நான் ஆபிரஹாமுக்கு தருவேன்லாம் கிடையாது. எந்த ராமு, சுப்பு, சுரேஷ், மகேஷ் யாரா இருந்தாலும் சரி, கேட்டா கொடுக்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். மத்தேயு 7:7 ஆண்டவர் சொன்னதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் இவங்களுக்கு தருவேன் அவங்களுக்கு தருவேன்னு சொல்ல, யார் வேணாலும் வரலாம். ஆனா நீங்க கேட்கும் போது கேட்கிற விதத்தை குறித்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு கர்த்தர் சொல்றார். எதற்காக கேட்குறீங்க? உங்க மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காகவா? எனக்கும் வரம் இருக்குதுன்னு சொல்லி வாங்கி உள்ள பூட்டி வைக்கிறதுக்காக இல்ல. வரத்தை வாங்கினா செயல்படணும். வரத்தை வாங்கினா எல்லாரும் ஃபுல் டைம் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. நீங்க வரங்களை வாங்கினா ஃபுல் டைம் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வரத்தை வாங்கிட்டு உங்களுடைய ஆஃபீஸில் போய் உட்காரும் போது பக்கத்து டேபிளில் இருக்கிற அம்மா வயிற்று வலியால் துடிக்கிறாங்க. அவங்க டாக்டர்கிட்ட போறாங்க, டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவங்களுக்கு சாப்பாட்டில் யாரோ மருந்தை கடைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பிசாசனுடைய ஒரு பிடி, ஒரு போராட்டம் இருக்குது. அந்த அம்மாவை தனியாக லஞ்ச் டைமில் கூட்டு போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு டெலிவரன்ஸ் ஆகும், அவங்க உயிர் வாழ்வாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. வரங்கள் இம்பார்ட்டன்ட்டா இம்பார்ட்டன்ட் இல்லையா? இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமா இருக்க வேண்டியது திருச்சபை. நீதான் வரத்துல செயல்படணும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, தம்மிடத்தில் 12 சீஷர்களை கூப்பிட்டாரு. அசுத்த ஆவிகளை துரத்தவும், அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஜெபிக்கும் போது உங்க எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆண்டவர் பேசிக்கா அந்த அப்போஸ்தலர்களுக்கு 12 பேருக்கும் அவர் கூடவே நடந்தாங்கல்ல. அவங்க ஏன் கூடவே வந்தாங்க? என் கேள்வி என்னன்னா, பேதுரு எதுக்காக வலையை விட்டுட்டு வரணும்? பிசினஸ் விட்டுட்டு எதுக்காக இயேசு பின்னாடி வரணும்? ஏன்னா பேதுரு பார்த்தாரு, கடல்ல மீனே இல்லை. ஆனா இவர் வலைய போட சொன்னா மீன் ஃபுல்லா வருது. என்கிட்ட இல்லாது இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. இவர் வரத்தால தான் இதை செய்தாரு. மனுஷன் ஞானத்துல இது நடக்காது. There is something different. உண்மையா சொல்றேன், வரத்தை பார்த்து அதனுடைய அனுபவத்தை அதை ருசிச்சவங்களால இந்த உலகத்துல வேலை செய்ய முடியாது. ஆவியின் வரத்தின் மேல தாகம் உள்ளவர்கள் கடைசி நாட்கள்ல 2ஆ உலகம் பிரியும். ஒன்னு உலகத்தின் மேல ஆசாபாசத்தோடு ஓடும், மற்றொன்று ஆவியின் வரத்தை கர்த்தர் மூலமாய் வரப்போகிற எழுப்புதல்ல ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எடுத்து பயன்படுத்த போறாரு. ஆவியின் வரங்களாலே நிரம்பின சபைதான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். A passive church cannot bring a revival. Only an active church can bring a revival. Revival means empowerment of a godly kind. Revival means a church that has got solution. Revival means a church that is empowered, that will make a difference in the world which nobody else can make. மற்றவர்களால் செய்ய முடியாத செய்கிற ஒரு கூட்டம் தாங்க எழுப்புதல் நிறைந்த சபை. அதுக்கு பேர் தாங்க எழுப்புதல். எழுப்புதல் என்பது எல்லாரும் ஓடுனாங்க நாங்களும் ஓடணும்ன்றது இல்லை. எல்லா மதங்களும் இருக்குது, நாங்களும் ஒரு மதம் இல்லை. எழுப்புதல் என்பது மார்க்கெட் டிஃபரன்ஸ். இது மாதிரி செய்யறதுக்கு வேற யாருமே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். அவங்கள பார்த்து ஆண்டவர் டைரக்டா சொல்றாரு, உங்களுக்கு நான் வரத்தை கொடுக்கிறேன். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள். நான் இத உங்களுக்கு ஒரு செமினார் வச்சு ஃபீஸ் கலெக்ட் பண்ண விரும்பல. நான் இத உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட் வச்சிருக்கிறேன், எல்லாரும் கத்துக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இதை விசேஷமா கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஃபீஸை வைக்கல. இலவசமா பெற்றீர்கள், மற்றவங்களுக்கு இலவசமா கொடுங்க.
கைகளில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. எதெல்லாம் செய்ய சொல்றாரு சொல்லுங்க பாப்பா. என்ன செய்ய சொல்றாரு? வியாதிய சுகமாக்குங்க, குஷ்டரோகிகளை, அதாவது என்ன மாதிரி குஷ்டரோகன்றது சாபம், சாபத்திலிருந்து விடுதலை வாங்கித்தாங்க. மூணாவது மரித்தோர், மரணம். பிசாசு தான் மரணத்தின் அதிபதி. மரணத்தின் அதிபதியாகிய பிசாசனவன் என்கிட்ட வரன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ மரணத்தின் அதிபதியாக பிசாசு கிட்ட இருந்து மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புறது. சரீரத்தில் மரித்தவர்கள், ஆவியில் மரித்தவர்கள், ரெண்டு விதமான மரணம் இருக்குது. அவங்கள உயிரோடு எழுப்புறது. அடுத்தது என்ன சொல்றாரு? பிசாசுகளை துரத்துங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இந்த வரம் வேணும் அவங்க எல்லாம் ஒரு ஹைஃபை கொடுங்க பாப்போம். அந்த ரெட் கலர்ல நீங்க யூடியூப்ல போடுறீங்க பாத்தீங்களா, அதை போடுங்க. அந்த போடுங்க போடுங்க போடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த கைகளை உயர்த்தின எல்லாருடைய கரங்களையும் ஆண்டவர் வரங்களால நிரப்புவாராக. இதுக்கு ஒரு தாகம் வேணுங்க, ஒரு வெறி வேணுங்க. இந்த பூமியில எனக்கு இதுவரை நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணுன்றதோ அல்லது எனக்கு பொண்ணு வாங்கணுமோ பொருள் வாங்கணுமோ நிலம் வாங்கணுமோன்னு எனக்கு இது வரைக்கும் ஆசையே வந்ததில், என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் வரல. எங்களுக்கு இருக்கிற ஒரே தாகம், எங்களுக்கு ஆவியின் வரங்கள் வேணும், எங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேணும், எங்களுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், நாங்கள் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும், நாங்கள் நல்ல பாட்டு எழுதணும், நாங்கள் நல்ல பாட்டு பாடணும், நாங்கள் பாடும்போதே கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும், சுகமாக வேண்டும். கையை நீட்டும் போது பிசாசுகள் அலறி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. கை நீட்டி ஜெபிக்கும் போது கேன்சர் கட்டி உடைஞ்சு ஊத்த வேண்டும். தேவனுடைய வல்லமை உங்ககிட்ட இருந்து வெளியே வரணும். நீங்க நடந்தாலே பிசாசு அலறணும், நீங்க பார்த்தாலே அசுத்தாவிகள் ஓடிரணும், பில்லி சூனியங்கள் ஓடிரணும். ஆவியின் வரங்களுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தலாமா? 2ஆம் வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அஞ்ஞானிகள், அதாவது நீங்க முன்னாடி உங்க இஷ்டத்துக்கு நடந்தீங்க. அஞ்ஞானிகள்னு சொன்னா ஞானம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விதம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நம்ம முன்னாடி ஞானம் வர்றதுக்கு முன்னாடி, ஞானம் வந்ததுனால தான் ஞானஸ்தானம் எடுத்தோம். சொல்லுங்க ஆமென். ஞானம் வந்ததுனால ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆனா ஞானம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இவ்வுலக வழக்கத்தின்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபாலோ த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த உலகம் எப்படி நடக்குது? ஃபாலோவிங் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆனா ஞானம் வந்த பிறகு ஃபாலோவிங் த வேஸ் ஆஃப் த ஸ்பிரிட். உலக வழக்கத்தின்படி நடந்தது நம்ம ஆண்டருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. ஸோ நம்பர் 1, அவங்க எப்படி நடப்பாங்கன்னா இவ்வுலக வழக்கத்தின்படி நடக்கிறவங்களா இருப்பாங்க. நம்பர் 2, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஸோ இந்த உலக வழக்கத்தில் முன்னாடி நம்ம அஞ்ஞானிகளா இருந்தபோது எப்படி நடந்தோம்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம். ஆவியின் வரங்கள் வேணும்னா கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். 3வது, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி. உதாரணமா சொல்றேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்பிரிட் கிரியேட் செய்யும். தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஒரு ஊர்ல போனீங்கன்னா குடி வெறியின் ஆவி, இன்னொரு ஊர்ல இச்சையின் ஆவி, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த இடத்துக்கு மேல இருக்கிற சில கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து அவங்களை சீரழிக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்கு ஏற்ற நடத்துவாரு, ஆவியின் வரங்களுக்கு ஏற்றவர் நடத்துவாரு. அதுல சிக்கி இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்களை இப்ப நிரப்புவார். நானா இருந்த சத்தமா ஆமென் சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சோ ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன, பிசாசு கொடுக்கிற வரம்னா என்ன, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு கவுண்டர்ஃபீட். எல்லா ஊர்லயும் ஒரு பர்மா பஜார்னு ஒன்று இருக்கும். அந்த பர்மா பஜாருக்கு போனீங்கன்னா நல்ல பொருளும் கிடைக்கும், டூப்ளிகேட் பொருளும் கிடைக்கும். ஆண்டவர் ஆவிக்குரிய வரம் வச்சிருக்கிறாருன்னா பிசாசு என்ன பண்ணுவான்,
நீ இதை வணங்கு, நான் உனக்கு இந்த வரத்தை தரேன்னு சொல்லி டூப்ளிகேட்டான ஒரு வரத்தை வச்சுட்டு அதை வச்சு அவன் எல்லாத்துக்கும் தன்னை பெரியவனை காமிப்பான். ஆனா அவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் காலி பெருங்காய டப்பா. உண்மையான வாசனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவேதான் வாசிக்கிறோம், ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. முன்னாடி நீங்க விக்கிரகத்துக்கிட்ட மனதை செலுத்துனீங்க. விக்கிரகம் என்ன? சங்கீதம் 115:5 வாசித்து பாருங்க. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, வாய் இருந்தும் பேசாது. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகள் பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். ஆனா இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒன்னு சொல்றாரு. 9ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். நான் அந்த கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிருப்பேன். யாராவது கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விக்கிரகமும் பேசாது, பார்க்காது, செய்யாது, அவங்களால தொட முடியாது, அதுகளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவராலே மட்டும் அசையவும் முடியும், செய்யவும் முடியும், அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? முன்னாடி நம்ம விக்கிரகங்களை பின்பற்றுவதாக இருந்தோம், அப்ப அதனுடைய கிரியைகளின்படி செய்து வந்தோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை எப்படி அழைத்திருக்கிறேன்னா, நீ கர்த்தரை நம்பு, அவர் துணையும் கேடகமும் வல்லமை உடையவராய் இருக்கிறார். விக்கிரகத்துக்கு வல்லமை கிடையாதுங்க, இயேசுக்கு மட்டும்தாங்க வல்லமை இருக்குது. அடிச்சு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எரேமியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவைகள் பனியை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள். பெருசா இருந்தாலும் என்னங்க அது பேசுமா? அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எவ்வளவு பெருசா பார்த்தாலும் பயந்து நடுங்கிறாதீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க. பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, பேசாது, நடக்க மாட்டாது. அதனால்தான் கையில தூக்கிட்டு போனோம். அவைகளுக்கு கிறிஸ்தவர்களே பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்ய முடியாது, நன்மை செய்யவும் சக்தி இல்லை. நானா இருந்தா அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் தான் நம்ம பாட்டா பாடுறோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆபகுக்கு தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும் மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? வேதத்தை ஆழமா வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு விசேஷமானவங்கன்றது புரியுதா? நம்ம சாதாரணமானவங்க கிடையாதுன்னு புரியுதா? கிறிஸ்தவர்களே விழித்து கொள்ளுங்க. இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ணி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வித்தியாசமா பண்ணாதீங்க, வித்தியாசமா பார்க்காதீங்க. உங்களை ஏன் விசேஷப்படுத்திக் கொள்றீங்க? உங்க தெய்வம் என்ன விசேஷமானவர், உங்க ஆண்டவர் இயேசு என்ன விசேஷமானவர், நீங்க என்ன ஸ்பெஷல்? நீங்க சாதா தோசை இல்ல, நாங்க கர்த்தருக்குள்ள விசேஷித்தவர்கள். பூமி எங்கும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன், சுவாசம் உள்ளவர். இயேசுவின் நாமத்தை சொல்ற எலியாக்கள் எழும்புவார்களாக.
இயேசுவின் நாமத்தை சொல்ற எலியாக்கள் எழும்புவார்களாக. எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று அன்காம்ப்ரமைஸ் ட்ரூத் பேசுற சபைகள் எழும்புவதாக. என்ன தூக்கி ஜெயில போட்டாலும், எனக்கு விரோதமா என்ன வந்தாலும் சரி, நான் காம்ப்ரமைஸ் இல்லாம சொல்லுவேன், எங்கள் தேவன் வல்லமை உள்ளவர், இயேசுதான் ஜீவன் உள்ளவர், இயேசுவை பெறவர் யாரும் இல்லை. விக்கிரகத்துக்கு வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் பார்க்காது, நடக்காது, தொடாது, என் தேவன் மட்டுமே செய்ய முடியும். Come on somebody. Radadala mana shiakabala duna mahasi rabahala diyandaradala seke. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டாமா? சபையே, உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டாமா? நம்முடைய தேவன் எரிச்சலுள்ள தேவனா இருக்கிறாரே. தேசத்துல இருக்கிற எல்லா பாகால் தெய்வங்களுக்கு விரோதமா சபையே நீ எழும்ப வேண்டாமா? கர்த்தர் தான் உண்மை உள்ளவர், கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க சபை தவறும் போதுதான் சபைக்கு உபத்திரவம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். சொல்லுங்க ஆமென். Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Tumana shantala vaseke. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வரங்கள் தான் நமக்கு புரிய வைக்கும், இயேசுவை போல வல்லமை உள்ளவர் வேறு ஒருவர் இல்லை. நான் வாலிப வயசுல குழப்பத்தில் இருந்தேன். இயேசுவும் ஒரு மார்க்கம் தான் போல இருக்குது, இயேசுவும் ஒரு தெய்வம் தான் போல இருக்கு. எல்லாரும் தெய்வங்களை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்களே, நம்ம எதுக்கு கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணணும்? ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நான் உணர்ந்தேன், இவரை போல ரட்சிக்கத்தக்க தெய்வம் ஒருவர் இல்லை, இவரை போல உலகத்துக்கு அற்புதம் செய்ய ஒருவர் இல்லை. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வர்றான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. ஜீவனை கொடுக்கிறவர். பாருங்களேன், நான் கட்டுனதை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. கட்ட முடியுமா? கட்டுறது கஷ்டம், உருவாக்குறது கஷ்டம். பிசாசால அழிக்கதான் தெரியுமே தவிர அவனால உருவாக்க முடியாது. அவன் திருடன். கர்த்தருடைய பணத்தை அவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் திருட்டு கொள்ளை அடிக்கிறான். திருடன் கையில் காசு இருக்குதுங்க. திருடன் கையில் இருக்கிற காசை பார்த்து அவன் பெரிய பணக்காரன் நினைக்காதீங்க. எல்லா திருட்டு மொள்ள மறித்தனம் எல்லாம் செஞ்சுட்டு கொண்டு போய் போட்டுட்டா அவன் காப்பாற்றுவான்னு. அதாவது திருட்டு தொழிலுக்கே ஒருத்தன் ஆசீர்வதிச்சு அனுப்புறான்னு சொன்னா, அதுகிட்ட போய் வணங்கிட்டு திருட தொழில போறாங்கன்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துகிற வழிகாட்டியா இருக்கணும்? கடவுள் என்றால் கடந்து நிற்பவன், எல்லாத்தையும் கடந்து தூய்மையாய் நிற்பவன் தான் கடவுள். சொல்லுங்க ஆமென். கடவுளுக்கு 2 மனைவி இருக்க முடியாது. கடவுளுக்கு பெண்கள் மேல அசுத்தமான காரியங்களை செய்ய முடியாது. பெண்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய முடியாது. அவங்க ட்ரெஸ்ஸை திருடுறது ஒரு கடவுள் கிடையாது. கடவுள்னா யாரு? எல்லாரையும் நேசிக்கிற பரிசுத்தமான ஒரு கடவுள். கடவுள்னா யார்? அவர் பார்த்தாலே அற்புதம் நடக்கணும். கடவுள்னா யார்? அவர் பேரை சொன்னாலே எல்லா அற்புதமும் நடக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தா இயேசுவை நீங்க கடவுள்னு சொல்லுவீங்க. இயேசுவை தெய்வம் என்று சொல்லாமல் இருக்கிற, இயேசுவை சபிக்கிற ஆவி வேற ஆவி, அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்ன தெரியுமா? கிறிஸ்துவை குறித்த சாட்சி. அதுதான் வெளிப்படுத்துற விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, the spirit of prophecy is nothing but testimony of Jesus is the spirit of prophecy. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாலே இயேசு உயிருள்ளவர், இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்கிறார், அதனுடைய அத்தாட்சி தான். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசன வரம்
கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், நீங்க நிச்சயமா வரங்களை கண்டடைவீர்கள். உங்களுக்குள்ள ஒரு வரத்துக்கான வைராக்கியம், ஒரு தாகம். சாப்பிடாதீங்க, தூங்காதீங்க, டே அண்ட் நைட்டு இந்த ஒரு வாரம் செபிச்சு கர்த்தர்ட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே விட்ட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடு விடவே மாட்டேன், எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் வர வேணும், எனக்கு அந்த வியாக்கியானம் வர வேணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமென். சோ இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அப்படி செய்ய விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. கிறிஸ்துவை விட்டு போகிறவன் யாரா இருப்பான்? சபிக்கப்பட்டவன். ஆனா கிறிஸ்துவோடு இருக்கிறவன் சாபம். கிறிஸ்துவோடு இருந்தா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ கிறிஸ்துவோடு இருந்தா ஆசீர்வாதம், ஆவியின் வரங்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சாபத்துக்கு இல்ல, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்துக்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவே தெய்வம்னு சொல்ல முடியும்? அவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசுவே கர்த்தர்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுதான் பெரியவருங்க. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. இயேசுதாங்க பெரியவர், இயேசுதாங்க வல்லமை உள்ளவர், இயேசுவால தாங்க அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால தாங்க சுகமாக்க முடியும். எத்தனை பேர் அந்த சேலஞ்சா பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? தைரியமா பேசுவீங்களா? யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். கையவே தலைவை சொல்லுங்க. எத்தனை பேர் ஜீசஸை உங்களுடைய தெய்வமா சொல்றீங்க? He is my Lord. கையை வைத்து சொல்லுங்க, He is my master, He is my Lord. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுதான் பெரியவன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களே. Hallelujah. Oh Jesus, we worship you. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. இந்த காலவேளையில் உங்களுக்குள்ள அந்த வரங்கள் கிரியை செய்யும்படி ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வர போகிறது. பரிசுத்த ஆவியினால நிரம்புறவங்க தான் இயேசு ஜீவன் உள்ளவர்னு சொல்ல முடியும், அவர் தான் கடவுள்னு சொல்ல முடியும். அவங்களால தான் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கெல்லாம் அந்த வர வேணுமோ அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, வித்தியாசமான வரங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஒரே ஆவியானவர் தான், அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். சொல்லுங்க ஆமென். யாருக்கெல்லாம் வித்தியாசமான வரங்கள் வேணுமோ கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் முடிய வாசிக்கும் போது இங்கேயும் சில வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன மாதிரி வரங்கள் வாசிக்கலாமா? ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். சரி, நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே. நல்ல கவனிங்க, இது சாதாரண வரம் இல்ல, கிருபையின் வரம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இது எதனுடைய வரம்? கிருபை வரங்கள். சோ அது எப்படி கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கிருபை கொடுக்கும் போது அந்த வரம் கிடைக்கும். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே ஆவியானவர் ஒருவர் தான், ஆனா அந்த கிருபை டிஃபரண்டா ஒவ்வொருக்குள்ளரும் கிரியேட் செய்து வெவ்வேறான வரங்களுடையவர்களாக ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். முதல்ல சொல்றாரு தீர்க்க தரிசன வரத்தை உடையவன். சரியா? இரண்டாவது ஊழியம் செய்கிறவன். ஊழியத்திலும் பாருங்க, இப்ப இரண்டாவது வேலை சொல்றாரு, ஊழியத்துக்காக வர்றதும் ஒரு வரம் தானா? கையவே தலைவே சொல்லுங்க. ஊழியம் செய்கிறது என்னங்க?
ஒரு வரம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலையும், இப்போ ஊழியம்னு சொல்லும்போது அது ஃபுல் டைம் கூட இல்லை. இதுல நீங்க பாக்குறீங்களா அந்த ஊழியம் சர்விங், இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, இஃப் இட் இஸ் சர்விங் தென் சர்வ். சபையில ஞாயிற்றுக்கிழமை நீங்க டோர் திறந்து விடுறீங்களா, கீழே மாப் போடுறீங்களா, சேர் அடுக்குறீங்களா, அது ஊழியம் தான். நீங்க பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் கிடையாது. ஊழியக்காரனுக்கு நீங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்து கொடுத்தாலும் ஊழியம் தான். சபையில பின்ன எடுத்து வச்சாலும் ஊழியம் தான். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஊழியம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஊழியம் செய்யறவங்களுக்கு தான் கர்த்தர் வரத்தை கொடுப்பார். சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, காலாடிட்டு உட்கார்றவங்களுக்கு இல்ல, கர்த்தருக்கும் கர்த்தருடைய சபைக்கும் பிரயோஜனமா இருக்கிறவங்களுக்கு தான் பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு கர்த்தர் வரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தையும், அடுத்தது போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும். டீச்சிங்னா டீச் பண்றதுக்கு. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்னாரு என்ன வரும்? தீர்க்க தரிசனம் வரும். ரெண்டாவது ஊழியம் செய்கிற வரும். மூணாவது டீச்சிங்கான வரும். அடுத்தது புத்தி சொல்லுகிறவன், புத்தி சொல்றவன், என்கரேஜ்மெண்ட். புத்தி சொல்லுகிறவன், புத்தி சொல்லுகிறவன். சபையில அதுக்கு தான் நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார் தாய்மார் வேணும். இப்போ நம்முடைய சபையில நம்முடைய தகப்பனார் மூத்த ஊழியக்காரராக இருக்கிறாரு. அநேகம் பேர் என்கிட்ட ஜெபிக்க முடியலன்னு சொன்னால் அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா ஜெபிச்சு விடுங்க, நான் இந்த லேப் ஆரம்பிக்கணும், அப்பா ஜெபிங்க, நான் இந்த திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. ஸோ சபையில் இந்த புத்தி சொல்லுகிற ஊழியமும் ஒரு ஊழியம் தான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் மைக்க பிடிச்ச பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க மற்றவங்களுக்கு புத்தி சொன்னாலும் அது ஒரு ஊழியம் தான். அதுக்கு ஒரு வரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அடுத்தது பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கொடுக்கிறது ஒரு வரம். சபையில காணிக்க கொடுக்கறாங்கல்ல, எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. சில பேருக்கு மட்டும்தான் கர்த்தர் மனசை வச்சிருக்கிறார். நம்முடைய சபையில நீ கர்த்தர் இவ்வளவு தூரம் இந்த சபையை ஆசீர்வதிச்சு உயர்த்தினதுக்கு காரணம், இந்த சபையில சில பேரு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறதுக்கான வரத்தை கொடுத்தார். அந்த கொடுக்கிற வரம் இருந்ததுனால அவங்க கர்த்தருக்கு என்று சொல்லி தாராளமா எடுத்து விதைச்சாங்க. கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். வரம் இருந்தா தாங்க கொடுக்க முடியும். கொடுக்கிற வரம் ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குன்னு சொல்லி நான் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருந்தபோது அந்த தேசத்தில் இருக்கிற அந்த பாஸ்டர் சொன்னார், ஒரு அம்மா அவங்களுக்கு கடைசி நாட்களில் அவங்க பிள்ளைகளை பார்த்து சொன்னாராம், பிள்ளைங்களே நீங்கள் எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு வாசல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம சபைக்கு இன்னும் சொந்தமாக சர்ச்சு வாங்க முடியாமல் பாஸ்டர் கஷ்டப்படுறாரு. என் உள்ளத்தில் நான் இருக்கிற இந்த வீடு, இந்த ஆஸ்தி, இது எல்லாம் சர்ச்சுக்கு கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிள்ளைங்க சொன்னாலும், அம்மா உங்கள் மனசில் என்ன படுதோ நீங்கள் செய்யுங்க, கடவுள் எங்களை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு, இது நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கணும்னா தாராளமாக கொடுங்கம்மா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அவ்வளவு பெரிய வீடு, அவங்க ஐஸ்வர்யம், அவங்க பேங்க்ல வச்சிருந்த பணம் அவ்வளோத்தையும் அவங்க தாராள மனசை சபைக்கு எழுதி வச்சுட்டாங்க. அதை விற்று அந்த சபை ஒரு சர்ச்சை இடம் வாங்கி அந்த சபை கட்டி இன்னைக்கு அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிகிறது, கொடுக்கிறது ஒரு வரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சில பேருக்கு கர்த்தருக்கு கொடுக்கறத ஒரு வரமா பார்க்குறாங்க, சில பேருக்கு கர்த்தருக்கு கொடுக்கறத பிச்சையை போடுற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வலிக்கும். ஏழை ஜனம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம், பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு தெரியும் அவங்க சாதாரணமான மக்கள், அப்படி துடிப்பாங்க செய்யணும்னு சொல்லி. நான் இருக்கிறவங்க தரலையே, அதை குறித்து நான் வருத்தப்படவே மாட்டேன். ஆனால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையேன்றதான் என்னுடைய வருத்தமே. ஏன்னா சில பேருக்கு அந்த வரம் இருக்கும், அவங்க கையை பிசாசு கட்டுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவங்களை ஆசீர்வதிச்சுட்டா, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா சபையை கட்டிடுவாங்க. அதனால சில கொடுக்கிற வரம் இருக்கிறவங்களுக்கு பிசாசு தட்டுவான், போராடுவான். ஆனா அவனை பார்க்கலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவன் ரொம்ப நாள் உங்களை கட்டி வைக்க முடியாது. அவன் டைம் முடிய போது கர்த்தர் உங்களை மறுபடியும் சபைக்கு கொடுக்கத்தக்கதா. சம்பாடே
நான் தசம பாகம் கொடுக்கிறவங்களை பற்றி சொல்ல, தசம பாகம் உங்கள் மேலே விழுந்த கடமை. உங்கள் சபைக்கு உங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. டாக்ஸ் கட்ட வேண்டியது உங்கள் கடமை. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு உங்களுக்கு 1 10, 100 10, 10 1, 10% எடுத்து நமக்கு வர்ற சம்பளத்திலிருந்து கர்த்தருக்கு செலுத்துறது தசம பாகம். அது உங்கள் மேலே விழுந்த கடமை. சபைக்கு வரும்போது நீங்கள் போடுறது காணிக்க, அது நீங்க கொடுக்கிற ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங். அதுல தான் ஆண்டவர் பார்ப்பாரு நீங்க என்ன கொடுக்குறீங்க. சபைக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு மிக்சர் வாங்கணும். ஒரு சகோதரி, அவங்க சாதாரணவங்க, அவங்க அவ்வளோ பாரம், அவங்க மிக்சர் வாங்கணும்னு சொன்ன உடனே ஒரு காணிக்கை கொடுத்து, அண்ணே அழுகாதீங்க பாஸ்டர், அழுகாதீங்க, கர்த்தர் நிச்சயமா இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், டெய்லி காலையில நீங்க பிரசங்கம் பண்றதை நிறுத்தாதீங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி விதைச்சாங்க பாருங்க. அவங்களுக்கு வரம் இருந்ததால தான் கொடுத்தாங்க. பணம் இருக்கிறது பெருசு இல்லைங்க, மனம் இருக்கணுங்க. பணத்தை கொடுத்தவர் கடவுள்ன்ற அந்த மனம் இருந்துச்சுன்னா நான் எனக்காக வாழ மாட்டோம், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துடலாம். எனக்கு என்ன இருக்குது இப்போ கூட எனக்கு துடிக்குது, ஏதாவது இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு செய்யலாமே, ஒரு கூட்டம் நடத்தலாமே. கேமராலாம் பழசாயிருச்சே, கேமரா புதுசாக வாங்கி ஆகணுமே, கேமராவுக்கு என்ன பண்ணுறது மனசுக்குள்ளே அதுதான். எனக்கு ஏதாவது காசு வந்துச்சுன்னா யாராவது ஒரு ஊழியக்காரங்களுக்கு அனுப்பலாமா, இல்லை ஏதாவது ஒன்று வாங்கலாமா, ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு செய்யலாமா, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யலாமா, மிஷினரிகளை தாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய காரியங்கள், ஊழியங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் தடைபட்டு கிடக்கிறது. மனசு அப்படியே பொறுக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைலண்டாக இருந்த இயர் இல்லவே இல்லை. ஊழியத்தில் இத்தனை வருஷத்துல படை முயற்சி கூட்டங்கள் ஃப்ரீடம் நடத்தாம, FOT, அப்புறம் இந்த சுகமளிக்கிற கூட்டங்கள், பெருவிழாக்கள் நான் போகாம இருந்த ஒரு வருஷம்னு சொன்னா இந்த வருஷம்தான். சுவிசேஷ வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், அந்த சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட்ட போது, அங்க போய் அற்புத அடையாளங்கள் நடந்த போது தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கையவே தழுவியா சொல்லுங்க. இப்போ டிஃப்ரெண்டான சூழ்நிலை. இப்போ சுவிசேஷத்தை இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஊழியத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு கர்த்தருக்கு சுத்தமான சீக்கிரத்தில் அற்புத அடையாளங்களுக்கும் ஆராதனைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு சேனலை கர்த்தர் ஆரம்பிக்க கிருபை செய்வாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? 24 மணி நேரமும் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனையை, ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற ஆராதனையை நீங்கள் பிளக்இன் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு சேனலை கர்த்தர் நம்முடைய ரூவா திருச்சபைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக தான் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு இடம் வேணும், சபைக்கு இடம் இல்லை. ஆனால் எனக்கு அதை விட எனக்கு அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சேனல் வேணும். அதன் மூலமா நிறைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகணும், சபைக்கு வரங்கள் போகணும், ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட அற்புத அடையாளங்கள் போக வேண்டும். பரலோக ஆராதனை பூமிக்கு இறங்கி வர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரே ஆவியானவர். சரி, இப்போ கொடுக்கிறது ஒரு வரம். அடுத்தது பாருங்க, முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். அப்ப முதலாளியானவன் சொல்லி தமிழ்ல போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல if it is to lead பண்றது, அதாவது வழி நடத்துகிற ஒரு ஊழியம், தலைமைத்துவம், பாஸ்டரேட் கமிட்டி மெம்பர்ஸ், எல்டர்ஸ், டீக்கன்ஸ், நீங்கெல்லாம் யாரு? கர்த்தரால வழி நடத்துவதற்கு, மேல நிக்கிறதுக்கு ஆண்டவர் லீடர்ஷிப்புக்கு வரத்தை கொடுத்து உங்களை கூப்பிட்டிருக்கிறார். சில பேருக்கு அது வரும், லீடு பண்றது ஒரு வரம். அடுத்தது கடைசியில இரக்கம் செய்கிறவன். நெசா மூலமா நிறைய பேருக்கு நம்ம உதவிகள் செய்கிறோம்ல, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம், ட்ரெஸ் கொடுக்கிறோம்ல. இந்த ஊழியம், இந்த காரியத்தை செய்யறதே ஒரு வரம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சபையில ஊழியம் செய்வதற்கான வரங்களை ரோமர் 12:4-8 வாசித்தோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. I want to differentiate. 1 Corinthians chapter 12 verses 8-11 நம்முடைய தனி மனிதனுக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வரங்கள், நாம் சபைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய வரங்கள். சொல்லுங்க ஆமென். அதெல்லாம் ஒர்க்கிங் கிஃப்ட்ஸ். இது ஸ்பிரிச்சுவலா அதாவது லீட் பண்றது வரந்தான். ஆனால் நீங்கள் அந்த லீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு, லீட் பண்ணிடலாம். ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படி சொல்ல முடியாதுல்ல.
எல்லாரும் பிசாசு துரத்த முடியாதுல்ல, எல்லாரும் குணமாக்கம் வரத்துல செய்ய முடியாதுல்ல, எல்லாரும் விசுவாச வரத்துல செய்ய முடியாதுல்ல. ஆனா அதுல இருக்கிற சில வரங்கள் இங்க வேலை செய்யும். விசுவாசம் இருக்கிறவங்களால தான் கொடுக்கிற வரத்தை பெற முடியும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், இதை கொடுத்தாலும் எனக்கு வேற கொடுப்பாருன்றவங்களால தான் கொடுக்க முடியும். அந்த வரங்கள்ல இருக்கிற அந்த 9 வரங்கள்ல இருக்கிற வரங்கள் கிரியை செய்தாதான் இந்த வரம் வேலை செய்யும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த வரங்கள் தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் செயல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரங்கள், சபையில பயன்படுத்துவதற்காக தேவன் கொடுக்கிற வரங்கள். எபேசியர் 4:11 வாசியுங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், பாருங்க, அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசி, சிலரை சுவிசேஷகர், சிலரை மேய்ப்பர், போதகராகவும் ஏற்படுத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, எதுக்காக வரோன்னு சொல்லி அங்க போட்டிருக்குது. எதுக்காக இந்த 5 விதமான ஊழியங்கள் சபைக்கு தேவைன்னு சொல்லி நம்ம 12, 11, 12 வாசிக்கிறோம். வாசிங்க பாப்போம் மறுபடியும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் ஒருமனப்பட்டவர்களாகி கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம எல்லாரும் பூரண புருஷராகும்படிக்கு எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். fullness of God, fullness of Christ, fullness of man, பூரண புருஷராகும்படி. எந்த பூரண புருஷர்? கிறிஸ்துவின் நிறைவுக்கு தக்கதாக. கிறிஸ்து எப்படி நிரம்பி இருந்தாரோ அதே மாதிரி நாமும் நிரம்பி இருக்கத்தக்கதாக அவரை போல பூரண புருஷர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது 3வது காரியம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. செயின்ஸ் மேபி அவர்கள் முழுவதுமாக சீர் பொருந்துறதுனா பழைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் சீர் பொருந்துவதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது, சுவிசேஷ ஊழியத்தின் வேலை, காஸ்பல் அறிவிக்கிறது. அடுத்தது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது சபையில பக்தி விருத்தி, சபையில எடிஃபிகேஷன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்காக தான் கர்த்தர் வரத்தை கொடுக்கிறாரு. நான் தீர்க்கதரிசின்னு போர்டு போட்டிருக்கிறதுக்காக இல்ல, கர்த்தருடைய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இதுக்காக தான் கர்த்தர் வரத்தை கொடுக்கிறார். எபிரேயர் 2:4 வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பெரிய ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? அடையாளங்களால், அற்புதங்களால், பலவிதமான பலத்த செய்கைகளினால். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள். இது எல்லாம் நடந்ததுனால என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியின் வரம் செயல்பட்டுச்சு. இது நிமித்தமா பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு. நான் விசுவாசிக்கிறேன், சபையானது இந்த வரங்களில் கிரியை செய்ய போகிறது. பெரிய ரட்சிப்பு இந்தியாவில் உண்டாக போகிறது. எழும்பி நிற்கிறீங்களா? எழும்பி நின்று, ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாங்கப்பா, என்னுடைய வரத்தினால நிரப்புங்க. சந்துலபலபா. ஆவியின் வரங்கள் வேண்டுமா? ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள நாடுங்கள். ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள நாடுங்க. எனக்கு ஆவியின் வரம் வேணும், என்னை நிரப்புங்க. தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வர கடவன். தாகம் இருந்தா போதும், நிரப்புவார். ஆவியின் வரங்களை தரப்போகிறார். சபையே, நீ ஆவியின் வரத்திலே எழும்ப வேண்டும். நீ ஆவியின் வரத்திலே எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆவியானவர்கிட்ட கேட்க போறீங்க? ஆண்டவரே, அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வர. அன்னைக்கு அந்த பேல்வி தரையில் அந்த அக்கினிமயமான நாவுகள் வந்தபோது சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் மிகுந்த வைராக்கியத்தோடு கர்த்தரே தேவன் என்று எல்லாருக்கும் பறைசாற்றினார்களே. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் அடைவார்கள். சாவுக்கேதுமான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. ஷகனமல பௌஷிகமனதல விமானதல பஷந்தலதல பஸ்ஸெகே ஷிரானமர சுகோ. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வரங்கள் இல்லாத சபை வேண்டாம், வரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆவியின் நிறைவை பெற்ற சபைகளாய் எங்கள் சபைகளை மாற்றும். இந்தியாவிலே இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க சபைகளுக்குள்ள எம்பவர்மென்ட்டை தாங்க டாடி. இப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பட்டும். கர்த்தர் நம்மை ஏற்கனவே வரம் பெற்றவங்க நிறைய பேர் வரங்களில் இப்பொழுது கிரியை செய்வது இல்லை, பதுங்கி வாழ்றோம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பிசாசு துரத்துற ஊழியம், அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் எழும்ப வேண்டும், அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். நான் உன்மேல் கைகளை வைக்கையில் நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு என்று பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு சொல்லுகிறார். நீ அனல் மூட்டி எழுப்பி விடுப்பா. நீ வரத்தை பெற்றுக்கொண்ட, ஆனா இன்னைக்கு அந்த வரங்களில் நீ நடப்பது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சபையில எழுப்புதல் இல்லை. வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன், நீ பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்து அசதியாகிறாதே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிவாயிரு, தெளிவாயிரு. இயேசுவே கர்த்தர், அவரை தவிர வேற யாருமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்து, உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாள்ல யார் யாரெல்லாம் தாகத்தோடு இந்த ஆராதனையில கலந்து கொண்டு தேவனே உம்முடைய வரம் எனக்கு தாரும் என்று கண்ணீரோடு செபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவருடைய கண்களில கிருபை கிடைக்கும் அப்பா. அப்பா அப்பா, பிள்ளைங்க கேட்கிறாங்கப்பா, பிள்ளைங்க கேட்கிறாங்கப்பா, கிருபையாய் தாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. தாகம் தீர்க்கிறவரே ஏசப்பா, எங்களை எல்லாம் அனல் மூட்டி எழுப்புங்க. உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறோம். என் ஆண்டவரே, நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.